விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஆரம்பமாக ஜபக்கட்டு ஜெயசிலையில் 86வது பாடல் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் என்பார். நாம் எழுந்து நின்று ஓய்வு நாள்னா தேவன் உகந்த நாள். ஓய்வு நாள்னா பயபக்திக்குரிய நாள். ஓய்வு நாள்னு சொன்னா தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு நாளை குறிக்கும். ஆனா அன்னைக்குதான் நம்ம என்ன பண்ணுவோம், சொந்த வேலையை
சர்ச்சுக்கு போனாலும் கோச்சுக்க போறாரு. காசு கோச்சுக்கினா அடுத்த சொல்லிக்கலாம் பதில். முதலியா வேலை. ஆனா பார்த்தீங்கன்னா அந்த வேலை செஞ்சு கடைசி லாபம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எங்க போய் முடியும்? சுத்தத்துல முடியும். அல்லேலூயா. நஷ்டத்துல முடியும். தேவனுக்கு உகந்தனால நீ அலட்சியப்படுத்திட்டு போறேன்னா ஊழியக்காரன் அலட்சியப்படுத்தல, தேவனையே அலட்சியப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவன் சொல்றாரு, நீ என்ன அலட்சியப்படுத்துவ, எனக்கு நேரம் வந்து நான் உன்னை அலட்சியப்படுத்துவேன். அல்லேலூயா. நிறைய முறை சொல்றேன், அடிக்கடிக்கு சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்துக்காக சொல்லல. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுத்த நாளை நம்ம என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது. தேவனுக்கு கொடுக்குற 1 மணி நேரம் தான், ஒரு நாள் முழுக்க எடுக்கல. ஒரு சில சபைகளில் ஒரு நாள் முழுக்க எடுத்துப்பாங்க. காலையில் 8 மணிக்கு நம்ம உள்ள போனோம்னா நைட் 8 மணி தான் வீட்டுக்கே வருவோம். திகோஷமாக நான் கேட்டால் 3 ஆராதனை இருக்கும். 2-3 மணி தான் சோறு போடுவாங்க. திரும்ப ஒரு மணி ரெஸ்ட் கொடுத்து திரும்பி டிராக்ஸ் முடிச்சுட்டு போனோம். 3 மணிக்கு ஆராதனை. எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் சுற்றி பெருக்கி நீட்டாக வச்சுட்டு வீட்டுக்கு ஒரு சேர்த்து மணி 8. அப்போ எத்தனை மணிக்கு உள்ள போனோம்? 8 மணிக்கு தண்ணி குடிக்கணும், சாப்பாடு ஆரம்பம் பண்ணணும், பந்தி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், காய் போடணும், ஊழியக்காரர் உட்காருவாங்க, சபையார் உட்காருது, இந்த ஏற்பாடுலாம் பண்ணி கற்றுட்டு வந்தேன். அதனால தான் ஆர்டர் பண்ணாரு, உங்க இடத்துல இருந்து என்னை முன்னாடி கொண்டு வந்துக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சொல்லி கொடுக்குறோம். அல்லேலூயா. மின்சார தடையை மாத்திட்டாரு. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஜெபத்துக்கு பதில் உண்டு, நல்லம் உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆமா, நீங்க ஆராதிக்கிற போது தேவநாமம் மகிமைக்கென்று ஆராதிக்கணும். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பாடலை பாடுவோம். வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. சி மைனர்.
நிறைவேற்று. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வது அல்லேலூயா. நிறைய நேரங்களில நம்ம தேவனுக்கு பிரிவில்லாத ஒரு காரியம் ஓய்வு நாளை அசத்து செய்யுது. நிறைய நேரங்கள் அதுதான் வருத்தப்படுவேன். எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு உடை இல்லை, எனக்கு சுகம் இல்லைன்னா ஒரு நாள் வருத்தப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல ஆலயத்துக்கு வர வேண்டிய பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரலன்னா ரொம்ப துக்கப்படுவேன். தேவனத்துல நான் ரொம்ப கெஞ்சி மன்றாடுவேன். தேவன் சொல்லுகிறது, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எதுக்கு ஏற்படுத்தினாரா? அவரை துதியை சொல்லுவதற்கு. ஆனா அது சொல்றதுக்கு நேரம் இல்லை, சொந்த வேலை. அப்பதான் யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, அதுக்கு ஓடுறது. நான் நினைச்சேன் இன்னைக்கு காலையில வட்டாட்சியர் போன் பண்ணி, ஃபாதர் நாளைக்கு வாங்க பக்கிடுச்சு. ஐயோ நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறேன், என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி கடகடான்னு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு அந்த மத்தியானமே அந்த வேலையை தொடங்கிடும், இன்னைக்கு போயிட்டு வந்தேன்னுட்டு நாளைக்கு அந்த வேலையை கவனிக்கணுமேனு நம்ம ஆல்டர்னேட் பண்றோம். ஆனா முதல்ல இது தேவன் கொடுக்கிற கணத்தை கொடுத்துருவோம். அல்லேலூயா. அதை நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபை நிறைய உட்கார வேண்டிய இடத்துல பாதி பேரோட இல்லை. இப்போ சென்னை பட்டணத்துல ஐயா 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சா அவங்க ரெடி ஆகிறதுக்கு, குளிக்கணும், துணி பண்ணியெல்லாம் மாற்றிட்டு வண்டி எடுத்து ரெடி பண்ணி ப்ரேயர் பண்ணி கிளம்புறதுக்கு டைம் சரியாக வந்திருக்கும் இல்லைங்கய்யா. இந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை எங்கிறவங்க சென்னை பட்டணத்திற்கு வராங்க. பேராய ஐயாவும் நம்ம செக்ரட்டரியும் வராங்க. ஆனா நம்ம இங்க அடிவாசம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு தான் வேலை, இன்னைக்கு வேலை செய்யறதா அந்த வேலை நமக்கு என்ன ஆகுது, நடக்காது. அதனால இன்னைக்கே செஞ்சிடணும். தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி உட்கார்ந்து வந்து ஒரு பாடலை பாடுவோம். உண்மை பாடாத நாட்கள் இல்லையே. உற்சாகமா தேவ சமூகத்துல இந்த பாடல் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா கையில் கொடுத்தாங்க. ஐயா தான் ஐயாவை அறிமுகப்படுத்துவாங்க. பேராய ஐயா தான் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சுவிசேஷகர் டாக்டர் மங்களாதி டேவிட் ஐசெல்வம் ஐயாவை அறிமுகப்படுத்தி நம்ம கனப்படுத்திட்டு செய்திக்கு போயிடுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம்.
நாளே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். Sotram, Sotram, Sotram. Praise the Lord, Sotram, praise the Lord, praise. நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஆமென் ஆமென். ஆமென். நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென். Praise God, praise God, praise God. Sotram, praise God, praise God, praise God. Amen, amen, amen. Praise God, praise God, amen, praise. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அடுத்து நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு எந்தெந்தைக்கும் அதிலே வாசம் செய்யும். 29:34. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொண்டு அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அது உன்னை உயர்த்துவார். அதாவது உன்னை சுதந்திரித்த பிறகு ஆண்டவர் இதிலே வாசமாக இருப்பார்கள். அதாவது இந்த
வாசம். ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷித்த அந்த நல்ல நாளில மீண்டுமாக நன்றி இதயத்தோடு முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் டேவிட் கரோலின் தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளை முன்குறித்து தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து அபிஷேகித்து இம்மட்டம் காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக தேவனிடத்துல நல்ல முறையிட்டு அநேக நாட்கள் ஜெபித்த பிரகாரமாக இந்த நாளில சென்னை பட்டணத்திலிருந்து நங்களார் ஐயா அவர்கள் கர்த்தாவே இந்த மாநில மனமுகர்ந்து இந்த பிள்ளைகளை உதவி செய்ய முன்வர தேவன் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுக்கு ஒரு துணியார் இந்த ராஜ ஐயாக்காக நன்றி செலுத்துகிறேன். இருவராக இணைந்து இந்த குடும்பத்துக்கு ஆதரவாய் தேவன் தாமே உதவியா இருக்க கர்த்தர் நினைத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சொன்ன வாக்கின் பிரகாரம் நாங்கள் கர்த்தர் உமக்கு நன்றியோடாய் இருப்போம் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு இந்த வீடு கட்டுகிற காரியங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நன்மையான காரியம் நீங்க பண்ண வந்து அனுப்புங்க அப்பா. கர்த்தர் தாமா இருக்க வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் அநேகருக்கு நாங்கள் அதே இடத்துல கேட்டிருந்தோம். கர்த்தர் இந்த நாளில இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ரங்கராஜ் ஐயாவையும் குடும்பத்தையும் அவர் கொடுத்த ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த கொடுக்கைக்கு இந்த குடும்பத்திற்கு நீ ஏதுவான காரியத்தை செய்ய தேவன் ஏவினபடியால் உங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்க இருங்கப்பா. வேதம் சொல்கிறது துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி இது ஒன்றும் எங்களால் ஒன்றும் இல்லை. எல்லாம் கர்த்தருடைய கருத்திலிருந்து வருகிற உண்மை, கர்த்தர் வருகிற நன்மை, கர்த்தர் வருகிற ஆசீர்வாதம் நாங்கள் பெறுவதற்கு பாத்திரமா இருக்கிறோம் என்று சொல்லி தேவனை நினைத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்துக்கு நீங்க நன்மை செய்ய நினைத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை தேவனே தொடக்க முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருங்க. இதை தொடங்க கிருபை செய்தவர் முடிப்பதற்கு தேவன் அனுகிரகம் பாராட்டும். இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இது கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை காண இந்த கிராமம் கர்த்தர் மனமாற உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்காக ஒரு துணையாக இருந்து எங்களுக்கு ஜெபித்து வழிநடத்துகிற அருமையான பேரார் ஐயாவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவளை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை இன்னும் அதிகமாக செய்யும்படி என் அன்பு கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டு நடத்தினவர் இனியும் நடத்த போற கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குடும்பம் எப்போதும் உமக்குள்ள வாழ்ந்து சுற்றிருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை நாளை பிறக்க முடி சூட்டுங்க. அதை மட்டும் தாழ்த்தாங்க பாசிவதிங்க. இயேசு கிறிஸ்து தாழ்வோட கண்டிப்பாங்க. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தை ஆண்டவரே கட்டி முடித்து பிள்ளைகள் வாசமா இருக்கும்படிக்கு இதை சுதந்திரிக்கும்படிக்கு இருக்கிற தடைகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இடத்தை உங்களுடைய இரத்த தோட்டத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே காவலுக்குள்ள ஒப்புக் இடத்தை வேலியடைக்கு பாதுகாத்து கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய சம்பத்து பெருகும்படி கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய மகனை சொன்னபடி ஆண்டவரே இந்த இடத்துல சுதந்திரிக்க ஒரு மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வானத்து பலகணிகளை திறந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து இதை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. உதவி செய்கிற கரங்களை நீட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தரட்டும். சுற்றிலும் உடைய நன்மை உண்டாகும். விரோதமாக இருக்கிற கிரிகளை மாற்றி போடுங்க. தடைகளை தகர்த்து போடுங்க. விரோதமாக இருக்கிற ஆண்டவரை எந்த விதமான சோகத்தின் கிரிகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக மனதார ஆசீர்வதித்தாது வீடு கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினதே தேவி அருமையான சகோதரத்தின் வீடு கட்டுவேன் என்று வாக்கு பண்ணி சுதந்திரிப்பார் என்று சொன்னபடியாக கர்த்தரை வாக்கிய பண்ண இருக்கு நிறைவேறட்டும். அவரையும் அவருடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் இந்த இடத்தையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வீடு கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் கட்டளையிடுகிறோம். தடைகள் நீக்கப்படுவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். ஆசீர்வதியும் 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 காணத்தையும் உடையவராய் உன்னதமான தேவித்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் தடைகளை நீக்கி நன்மைகளை உண்டாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே ஆசீர்வதிக்க போறதற்காக எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
பரம தகப்பனே அப்பா சோஸ்திரம். இந்த நேரத்தில் அப்பா இந்த இடத்துல நாங்கள் வரோம் தகப்பனே அப்பா சொல்வதற்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா சோஸ்திரம். இந்த இடத்துல தகப்பனே இப்படியாக ஒரு வீடு கட்டும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இதை முழுவதுமாக முடிக்க தேவரீர் எல்லா உதவி ஒத்தாசைகளை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா சோஸ்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை தேடத்தக்கதாக உண்மை முன்குறித்து தகப்பனே உண்மை முன்வைத்து நடக்கிற குடும்பமாக காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. ஐயா சென்னையில் இருக்கும்போது குடும்பத்துக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேலை ஸ்தலங்களிலும் தகப்பனே அப்பா சோஸ்திரம் உண்மையோடு நடந்து கொள்ள தகப்பனே அப்பா கவனத்தோடு நடந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. அங்க இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இருக்க கர்த்தர் நீர் அடியானை நீரப்பா பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இங்கு வருகிற நாட்களில் சபைக்கு உண்மையா இருக்கவும் சபைக்கு செல்லவும் நீர் எல்லா வழிவாசலுக்கு எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேர்ப்போம் என்று சொல்லப்பட குடும்பமாக என்னை தொழுது கொள்ள நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர் தகப்பனே, அதற்காக மட்டும் நன்றி தகப்பனா. பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவிலே வளர்றாங்க, பெற்றோர்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருக்க முன்மாதிரியாக இருக்க நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து தருகிறபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க வழி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த இடத்தை நாங்கள் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறோம் பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால இது கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுவதாக என்று நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும் எல்லா தடைகளை நீக்கி நன்மை உண்டாக கர்த்தர் வழிவகை செய்கிறார். முழு குடும்பம் பரிபூர்ண ரட்சிப்பை சுதந்திரித்து ஆண்டவரே சபையிலே அவர்கள் தூண்களாக சபையிலே முழு குடும்பமும் கண்டுகொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சமாதானத்தையும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் இந்த வீட்டில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தும் நாம மகிமைப்படத்தக்கதாக அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த செயல்களை முடிகத்தராகிய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு கிறிஸ்துவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் இந்த குடும்பத்தார் யாவரோடு கூட இருப்பதாக.